நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். யார் சொல்லியிருக்காங்க? திருமூலர் எழுதின திருமந்திரம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வள்ளல் பெருமான் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊனாலாகிய உடம்பை பற்றி கொண்டிருக்கிற ஒரு பொருளை பற்றி நான் சொல்ல முடியுமா? ஊன் பற்றி நின்ற மறைபொருள் சிவராமன் என்கிற நான் யார் தெரியல. ராத்திரி 11 ஆச்சுன்னா படுத்துக்கொண்டுறாரு, படுத்துறேன். காலையில் என்னை எழுப்பி விடுறாரு. ஏண்டா நீ யாரா என்னை படுக்க சொன்னோன்னு நான் கேட்டிருப்பேனா? ஏன்டா என்னை காலையில் எழுப்பி விட்டி, என்னத்துக்கிட்ட எழுப்புன, நீ யாரா எனக்கு பதில் சொல்கிறான்னு என்னைக்காக கேட்டிருக்கேண்ணா? உங்களை நீங்கள் யாரா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரு? ஹூ ஆர் யூ? தெரியல. வள்ளலார் சொல்லிட்டார், நான் ஆன்மா, சிற்றனு வடிவினன், என்னுடைய இருப்பிடம் லலாடஸ்தானம். அது எங்க? அது அனுபவத்தால் அறிக. 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு பொன்னிறம், கோடி சூரிய பிரகாசமுடைய ஒரு ஒளி அணு நேராக இருக்கு. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உண்மையை சொல்வதற்கு ஒருவர் வருவாரா? எல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னும் மாய்மாலை நடக்குது, எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். வள்ளல் பெருமானே சொல்வார், உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லை. இந்த நாட்டிடையே ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகிறார்கள். அவரிடத்தில் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறதே. பொய் சொல்வோருக்கு நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மெய்யுரைக்கின்றேன் கை விரிக்கின்றார்கள். என்னே பெருமான் சொல்றார், உண்மை அதான் எழுதுறாரு. ஊன் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற மறைபொருள் இது, அதான் மெய். அந்த மெய் அனுபவம் தான் பெறணும். மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். என்ன மந்திரம்? இந்த ஊனை பற்றி கொண்டிருக்கிற உணர்வுறு மந்திரம். எது உணர்வுறு மந்திரம்? இப்ப நான் இருக்கேன், கிழனைனா தெரியும், கிழனா தெரியும். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு, தொட்டா தெரியுமா அவருக்கு? கொண்டு போய் போட்டு எரிக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய பாவம். இப்போ உணர்ச்சி என்பது எது வரைக்கும் இருக்கும்? உண்ணுவதால் உணர்ச்சி, நீங்கள் பருகுவதால் உணர்ச்சி, அது ஒரு பங்கு தான். மூச்சு காற்று நின்று போச்சுன்னா எல்லா உணர்ச்சியும் போச்சு. பார்க்குற உணர்ச்சி போச்சு, கேட்குற உணர்ச்சி போச்சு, நடக்கிற உணர்ச்சி போச்சு, எடுக்கிற உணர்ச்சி போச்சு, கொடுக்கிற உணர்ச்சி போச்சு, பேசுகிற உணர்ச்சி போச்சு. நீங்கள் சொல்லவே முடியாத அந்த உணர்ச்சியெல்லாம் எங்கே போச்சு? மூச்சு காற்று நின்று அக்கணமே எல்லா உணர்வுகளும் இந்த உடம்புல போச்சு. அப்போ இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் எது? சுவாச காற்று தானே. இந்த காற்று தானே நம்மளை உணர வைத்து கொண்டிருக்கிறது.